வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கீழக்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லைட் ஹவுஸ், அதாவது கீழக்கரையோட லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே இன்றைக்கி நம்ம போக போகிறோம். லைட் ஹவுஸ்க்கு வந்து சார்ஜ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. அது நான் இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைட் ஹவுஸில் இருந்து கீழக்கரை எப்படி இருக்குது, கீழக்கரையினுடைய கடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் வந்து கீழக்கரையில் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே இப்போ ஏறி பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட் ஹவுஸ் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் ஏரியாவை. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஏரியா. அப்படியே மேலே ஏறலாம். இந்த இடத்துல வந்து கலங்கரை விளக்க கோபுரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. காலணிகளை வெளியே விடவும். லைட் ஹவுஸ்க்கான இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கீழக்கரை லைட் ஹவுஸ் லொக்கேஷனு, அது சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் இங்கே எழுதியிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைட் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1977 ஆரம்பிச்சிருக்காங்க. 1979 பிப்ரவரியில் முடிச்சிருக்கிறாங்க. 28ஆம் தேதி. ஆமாம். வாங்க இப்போ அப்படியே மேலே ஏறலாம். நம்ம வீட்டில் படிக்கட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே படிக்கட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஜன்னலாக காட்டுறேன். இந்த ஜன்னலில் இருந்து எதுவுமே தெரியல, சும்மா நார்மலான தோட்டம் மட்டும்தான் தெரியுது. இந்த ஜன்னல் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கடற்கரை தெரியுது, கீழக்கரையோட பிரிட்ஜ் தெரியுது. அப்படியே அடுத்த ஜன்னலுக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். கடற்கரை வியூ வந்து கொஞ்சம் நல்லா அழகாக தெரியுது. அடுத்த ஜன்னல் போகிறோம். கீழக்கரையுடைய வியூ தெரியுது பாருங்க. கண்ணாடி ரொம்ப தூசியாக இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து போகிறோம். படிக்கட்டு, அதிகமான படிக்கட்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இருக்குன்னு பாருங்க, ஜனங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ஜன்னலை கூட நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக தெரியுது கடற்கரை வியூ. கீழக்கரை சிட்டி எப்படி தெரியுது பாருங்க. அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க வாங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த டாஸ்கை. இதான் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸில் நின்று பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் கீழக்கரை தெரியும். அப்படி இப்படி போனோம் அப்படின்னா இன்னும் அழகாக தெரியும். சின்ன வயசில் சொல்லுவாங்க, இந்த லைட் ஹவுஸில் இருந்து கொழும்பு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சிலோன் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சிலோன் தெரியும், ஆனால் இப்போ தெரியாது. ஏன்னா அந்த சைடு எல்லாமே மேகமாக இருக்குது. அதனால கடற்கரையை மட்டும் நம்ம அழகாக இங்கே பார்த்துக்கிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழக்கரை வியூ. சில் அவுட் ஆஃப் பிக்சரோடு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த லைட் ஹவுஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. நாங்கள் லைட் ஹவுஸுடைய டாப்பில் நிற்கிறோம். டாப்பில் நின்று பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழக்கரையினுடைய அந்த கடற்பகுதி எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி இந்த சைடு வந்து கீழக்கரை சிட்டி உங்களுக்கு அழகாக தெரியுது. நான் முன்னாடி வியூஸ் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அடல்ட்டுக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கீழக்கரை லாஸ்ட்டு கடற்கரை ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ்க்கு நீங்கள் வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.